கடந்து போகிறோம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பவுலின் பாடுகளை குறித்து நாம் இன்றைக்கு சில விஷயங்களை நான் பார்க்க போகிறோம். முன்னோடியாக சங்கீதம் 51:17 வாசிங்க. சங்கீதம் 51:17. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவம், உடைக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமானால் அதை யாரும் தயவு செய்து அற்பமாக நினைக்காதீங்க. உடைக்கப்பட உடைக்கப்பட நொறுக்கப்பட நொறுக்கப்பட தான் ஆண்டவரோடு நாம் நெருங்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஸோ தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்ன அப்படின்னா, நொறுங்குண்ட ஆவி, பெருமை பேசுகிற, பீத்தி கொண்டு அலைகிற, தன் கௌரவத்தை ரொம்ப உயர்த்தி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட நபர்கள் அல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. ஒவ்வொரு காரியத்திலையும் அப்படியே நொறுங்கி போகிறோம் பாருங்க. நீ நொறுங்க நொறுங்க கர்த்தர் உன்னை எடுப்பித்து கட்டுவார், உன்னை உருவாக்குவார். அந்த நொறுக்கப்படும் போது அது வியாதியினாலேயோ பிரச்சனையினாலேயோ நொறுக்கப்படும் போது நமக்கு வேதனை தான், சஞ்சலமாக தான் இருக்கும். ஆனால் நீ நொறுங்கி விட்டாய், ஆனால் உன்னை எடுப்பித்து கட்டுகிறவர் கர்த்தர். ஆமென். சில நேரங்களில் நம்ம அறியாத சில பிரச்சனைகள் வரும். ஏனென்று நமக்கு புரியாது. நம்ம அப்படியே உடைக்கப்பட்டுருவோம். என்னே தெரியாது, அப்படியே உடைக்கப்பட்டு நொறுங்கி போயிடுவோம். ஏன் தெரியுமா? உன்னை தன்னோடு கர்த்தர் கிட்டி சேர்ப்பதற்காக. அல்லேலூயா, ஆமென். அந்த நொறுங்குண்ட ஆவி யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள பெருமை இருக்காது. சிலர் பீத்திக்கிட்டு அலைவாங்க பாருங்க. என்னால் தான் இதாச்சு, நான் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணேன், நான் தான் உங்களுக்கு அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன். அவங்க வாயே, அந்த வாய் சத்தத்தை கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். தேவனை அவங்களுக்கு என்ன நிலையிலிருந்து தூக்கி மேலே கொண்டு வந்திருக்காருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு உணர்வு இருக்காது. அல்லேலூயா. அந்த எண்ணமே இருக்காது, அந்த சிந்தையும் இருக்காது. ஆனால் பீத்திக்கிட்டு அலைவாங்க. நான் தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், பீத்தவே பீத்தாதீங்க. டோன்ட் பி ப்ரவுட். பெருமை பேசாதீங்க. பெருமை பேசுகிற நாவு தேவனால் அருவருக்கப்படும். நமக்கு ஒரு உதவி செய்ய முடியுதா, அது கிருபைன்னு நினைங்க. ஒரு இடத்துல போய் ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அது கிருபை. கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இப்போ தேவன் நமக்கு செய்தது எல்லாமே கிருபை. நம்மால மற்றவங்களுக்கு ஒரு நன்மை நடக்குதா, அது கிருபை. அது கிருபை அல்லாமல் வர ஒன்றும் அல்ல. அல்லேலூயா. ஆக கிருபையினால தான் கர்த்தர் இதை நமக்கு செய்கிறாருங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அப்ப நம்ம பெருமை பேச மாட்டோம். சிலர் பீத்தி பெருமை பேசியே ஒண்ணுக்கு இல்லாம கீழே போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் 0 பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. நொறுங்குண்ட ஆவி உன்னை நொறுக்கிறாரா, ஒரு விஷயத்தை வைத்து உன்னை உடைக்கிறாரா, நொறுக்கிறாரா? இந்த ஊழியத்தில் எங்களெல்லாம் ஆண்டவர் அப்படியே நொறுக்கி ஸ்குவீஸ் பண்ணி பழத்தில் ஜூஸ் எடுத்த மாதிரி எடுத்துருவார். சில நேரங்களில் நாங்கள் படுத்த பாடு உங்களுக்கு தெரியாது. எந்த அளவு நாங்கள் 2 பேரும் உடைக்கப்படுறோமோ அந்த அளவு ஆண்டவர் எங்களை பயன்படுத்துறதை நான் பார்க்குறேன்.
அல்லேலூயா, ஆமென். இந்த உடைக்கப்பட ஆமாம் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். ராஜன் ஒரு ட்ரைனிங்காக கோவா போய் அந்த கோவாவில் போய் அவன் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவன் ரூமுக்கு முன்னால் வராண்டாவில் இப்படி பின்னால் விழுந்து இதில் அடிபட்டு பயங்கர சீரியஸ் ஆயிடுச்சு. பாஸ்டமாவும் சோபாவும் இங்கேருந்து காரில் போய் 23 மணி நேரம் தலையணையை போட்டு இப்படியே படுக்க வச்சு கொண்டு வந்தாங்க. அன்னபாக்கியம் டேவிட் அந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டாங்க. அதில் அவன் ரொம்ப உடைந்து நொறுங்கிட்டான். அவனை வச்சு கர்த்தர் எங்களை நொறுக்குனார். அவனுடைய அந்த நிலையை பார்த்து நானும் பாஸ்டமாவும் இரவெல்லாம் பகலெல்லாம் நொறுங்கணும். அவன் இப்போ சொல்கிறான், கர்த்தர் என்னை நொறுக்கி என்னை உருவாக்கி எனக்கு எத்தனையோ தரிசனங்களையும் திட்டங்களையும் கர்த்தர் தந்துட்டார். அல்லேலூயா. எதில்? இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கடைசி நாள் அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாக வேண்டியதில்லை. கர்த்தர் அப்படியே உடைத்து நொறுக்குனார். ஒரு 3 மாதம் எங்களுக்கு இருந்த துக்கத்துக்கு துயரத்துக்கு அளவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நொறுங்குண்ட ஆவி அவருக்கு ஏற்ற பலி. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தரோட நெருங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டைலு, உலகத்தில் இருக்கிற பீத்தல், பெருமை, நான் அப்படிங்கிற அகங்காரம் எல்லாமே போயிடும். அல்லேலூயா, ஆமென். கம்ப்ளீட்டாக உடைஞ்சிடும். இப்போ நம்ம இந்த பெருமையை நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி ஏதாவது நம்மளை கொண்டு ஒன்று நடந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய கிருபையினால தான், நம்மளால் அல்ல. ஸோ அந்த நொறுங்குண்ட ஆவி உங்களை எந்த அளவுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களை நல்ல நிலையில் வச்சாலும் சரி, தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க, கடுகளவு கூட பீத்தல் பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நீங்கள் பீத்தலும் பெருமைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா எப்படி சர்னு மேலே கர்த்தர் கொண்டு வந்தார் அப்படியே அவரே உங்களை ஃபீஸை உருவி கீழே இறக்கி விட்டுருவார். நமக்கு தேவனுடைய ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும், தேவனுடைய இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய இன்னொரு பக்கம் தெரிஞ்சால் வீணாக வாயை கொடுத்து வீணாக பேசி நம்ம மற்றவங்கள கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுன்னா அவங்க வீட்டில் போய் குறைகளையும் குற்றங்களையும் பேசி அடுத்தவங்கள பற்றி பேசி அதை நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்கி நம்ம மனநல கெட்டு சீரழியவே மாட்டோம். சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணும் விரும்புனீங்கன்னா, உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும்னா உங்கள் வாயை முதல்ல கட்டுங்க. உன் வாயை முதல்ல கட்டு, நீ நல்லா இருப்ப. இந்த வாயை கட்டிட்டாலே குடும்பத்தில் ஒரு மனம் வந்துடும், சபைக்குள்ள ஒரு மனம் வந்துடும். ஏதாவது 1-2 இருந்துக்கிட்டு சிலுப்பட்ட மாதிரி இனத்தையாவது உன்னை பேசிட்டு அலைஞ்ச ஒன்றை தான் கர்த்தர் நொறுக்குவார். நாங்கள்லாம் ஏற்கனவே நொறுக்கி மாவாக தான் இருக்கோம், நொறுக்கப்பட்டுட்டோங்க. அல்லேலூயா, ஆமென். நாங்கள்லாம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்கள்கிட்ட பெருமை பேசுறதுக்கு வாய் இல்லை. பீத்திட்டு அலைகிறதுக்கு நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இதை உண்டாக்கலாம் சொல்லதுக்கு எங்களுக்கு முடியாது. அதுக்கெல்லாம் எங்களால் அப்படி யோசிக்கவே முடியாது. இதுவரைக்கும் நடக்கு அப்படின்னா கிருபை. இந்த கிருபையை இழந்துராதபடிக்கு தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அதிலே கவனமாக இருக்கிறோம். We are very careful to keep up the grace of God, because without the grace of God we do nothing. கிருபை இல்லாமல் எதையும் நாம் செய்ய முடியாது. இதுவரைக்கும் பிழைத்திருப்பது கிருபை, நிலை நிற்பது கிருபை, தேவனை தேடுவது கிருபை, ஆராதனை வந்து உட்கார்ந்து இருக்கிறது கிருபை. நீங்க இந்த ஆராதனையிலேயே ஒழுங்கா உட்கார்ந்து செய்தி கேட்க விடாம உங்க பிள்ளைகளை உங்களை தொந்தரவு பண்ணும்.
அதையும் தாண்டி நீ உருப்படியாக உட்கார்ந்து நீ கேட்டீங்கன்னா தான் உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். உன் பிள்ளை சௌரியத்துக்கு நீ பண்ணீங்கன்னா உனக்கு ஆண்டவர் பேசுறது ஒன்றுமே கிடைக்காது. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உன் குழந்தைய தூக்கி உன் பக்கத்தில் வச்சு உன் குழந்தை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி இந்த செய்தி முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன இடையூறு கூட பண்ணக்கூடாது. ஆண்டவரே, சர்ச்சுக்குள்ள பிள்ளைகளை நடமாட விடாதீங்க. நான் ரெக்வஸ்டோடு சொல்கிறேன். வந்து உட்கார்ந்தா எழும்பி எங்கேயுமே பிள்ளைகள் போகக்கூடாது. அப்படி ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கணும். 10 பிள்ளைகள் இங்கேயும் நடமாடிக்கிட்டு இருந்தால் அது ஆராதனை மாதிரி இருக்குமா? தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிற இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை எழும்பிக்கிட்டு நடமாடிக்கிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே இருந்து ஒரு பிள்ளை கொடுக்கணுங்க. நான் எல்லாம் சகித்து கொண்டு பிரசங்கம் பண்ணுவேன். நான் ட்ரைனிங் ஆகிட்டேன். அது உங்களுக்கு அது நல்லதல்ல. இது தேவன் உலாவுகிற ஒரு இடம், பயபக்திக்குரிய ஒரு இடம். கவனமாக இருக்க வேண்டும். God is moving here and the Spirit of God is dwelling in this place. தேவ ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார், வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஷிகலபா தூரபிலரிக மனசலுரபியா திஷப்கமாரியான மக்கள் தேவ சமூகத்தை நீங்க மதிக்க பழகுனீங்கன்னா என் ஆண்டவர் உன்னை மதிக்க பழகுவார். நீங்க அமைதியா உட்கார்ந்து நல்ல இன்வால்மெண்டோ கைதட்டி தோத்திரம் பண்ணி ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்களே, அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பறக்கு பார்க்காம அங்க திரும்பாங்க இம்மங்க திரும்பாம எழுந்திரிச்சு போகாம அவசரம் இயற்கை நோந்துதல் போகலாம். அதற்கு எக்ஸப்ஷன் இருக்கு. ஆனால் வந்து அப்படி ஐம்புலனைய அடக்கில் இகனகாத ஆறுத ரபிலரிக மனசலு ரபி ஆராத்து ரபி ஆரபா அந்தர ரபோ ஷபரபலபா. தேவ ஆளுகை, தேவ ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ ஆளுகைக்குள் நீ உட்கார்ந்து ஆராதிக்க வேண்டும். நீ உன்னைய கண்ட்ரோல் பண்ணாத. உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களையும் என்னையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் யாரு? ஆவியானவர். அவர்தான் கண்ட்ரோல் பண்ணி நம்மை நடத்துகிறவர். ஆவியானவர் உள்ள இருந்தா சொடக்கு விட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். ஆவியானவர் உள்ள இருந்தா இப்படி இப்படி தட்ட மாட்டான். ஆவியானவர் உள்ள இருந்தா சத்த வரும்படி கை தட்டுவான். ஆவியானவரோடக்குள்ள இருந்தா கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிப்போம். அல்லேலூயா, ஆமென். ஓய், வியாதி போயிரும், கட்டு போயிரும், எல்லாம் போயிரும். என் தேவனே கைதட்ட கைதட்ட உன் அருகில வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இறுகின முகத்தோடு வந்திருக்கலாம், பொன்முறுவலோடு நீ இந்த இடத்திலிருந்து போக முடியும். அல்லேலூயா, அதுதான் ஆராதனை. அல்லேலூயா, கைகொட்டி கம்பீரமாய் பாடுங்கள். நொறுங்குண்ட ஆவி இருந்துச்சுன்னா இதெல்லாம் செய்ய வைக்கும். அல்லேலூயா, ஆமென். இந்த பாடுகளின் வகைகளை நம்ம வகை பிரித்தோம் என்று சொன்னால், தேவனுக்காக அனுபவிக்கிற சில பாடுகள். குடும்பத்தில் மற்றவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஜெபம் என்ன சத்தமாக ஜெபம் பண்ணுத, என்ன எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிச்சுட்டு இருக்க, மூடு, அது ஒரு பாடு. சர்ச்சுக்கு போக விட மாட்டாங்க, அது ஒரு பாடு. அல்லேலூயா, காணிக்கை கொடுக்க முடியாது, அது ஒரு பாடு. தனி ஜெபம் பண்ண முடியாது, அது ஒரு பாடு. ஸோ அங்கே ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதே பெரிய பாடு. அது தேவனை உனக்குள் தக்க வைப்பதற்காக நீ படுகிற அந்த பாடு, அதில் ஆண்டவர் உனக்கு ஒவ்வொரு நிமிஷம் உதவி செய்து கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். நீ அதை தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அடுத்தது, தேவ சித்தம் செய்வதற்காக சில பாடுகள். அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். சில நேரம் பாடுகளுக்கு உட்படுத்துவார்,
சில பாடுகள் இல்லாமலே தேவ சித்தம் செய்கிறதுலையே நம்மளை அருமையாக கத்த நடத்திடுவார். பிள்ளைகளை இங்கே கவனி, இங்கே பாரு, பைபிளை தூக்கி மடியில் வை. பைபிளை தேடுதான் பாரு. ஓம் பைபிளுங்க, ஓம் பைபிளுங்க. பைபிள் இல்லையா உனக்கு? இருக்கா இல்லையா? ஒன்னே தாண்டா கேட்க, இருக்கா இல்லையா? பாசமாட்ட கேளு, தருவாங்க. அது காலைல வீட்டுக்கு வருவல்ல, வீட்டுக்கு வருவல்ல, அப்போ கேளு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாதபடி அதில் ஏன் போராட்டம் வருது, அதில் ஏன் பாடுகள் வருதுன்னா, பிசாசு நீங்கள் தேவ சித்தத்தை செய்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பான். ஏன்னா ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு. அவருடைய சித்தம் செய்யணும். அந்த சித்தத்தை நீங்கள் செய்தீங்கன்னா தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதில், இதுவரைக்கும் நிலைநிறுத்தப்பட்டதில் தேவ நோக்கம் நிறைவேறுது. இல்லைன்னா அது அவ்வளோ வேஸ்ட். இப்போ நான் தேவனுக்கு சித்தமான ஊழியத்தை செஞ்சு சித்தமான இடத்துல பிரசங்கம் பண்ணால் தான் கர்த்தருக்கு மகிமை. ஏன் அறிவுக்கு உட்பட்டு நான் எங்கேயாவது போய் என்னத்தையாவது ஒன்றை பண்ணி நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அவங்க கூப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தோம்னா ஊழியம் நடக்கும், பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் தேவ சித்தம் நிறைவேறாது. என்னைய கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு ஆண்டவர் என்னை ஒரு நாள் ரட்சித்தாரோ, எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கையில் என்னை வேறு பிரித்தாரோ, அல்லது கருவிலே என்னை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கமெல்லாம் நிறைவேறாது. அல்லேலூயா, கவனிக்கிறியா? ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நீ அதை விட்டுட்டு, தேவ நோக்கத்தை விட்டுட்டு நீ உன் பாட்டுக்கு உல்லாச பறவை மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா, நான் அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நிறைய வருமானங்கள் வருங்க, காணிக்கைகள் வரும். ஆனால் தேவ நோக்கம் அடிபட்டு போயிடும். எனக்கு இந்த ஊழியர்களை உருவாக்குற இந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் நிறைய போராட்டம். என்ன போராட்டம்னா, இங்கே வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சர்ச்சில் ஒரு நாள் பேசிட்டு போங்க, 2 நாள் பேசுங்க, 3 நாள் பேசுங்க. நான் பார்த்தேன், ஜோம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், ஏய் உன்னை எதில் நான் ட்ராக்கில் கொண்டு போய்கிட்டு இருக்கேன்னா அந்த ட்ராக்கை விட்டு சத்துரு உன்னை விளக்குறதுக்கு அவன் பிரயாசப்படுதான். கவனமாயிரு, நீ அதில் ஒட்டிக்கிட்டுரு. அப்போ நான் ஈரோடில் ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஒரு 25 பாஸ்டர்ஸுக்கு நான் பேசுகிறது நல்லதா, 250 விசுவாசிகளுக்கு நான் பேசுகிறது நல்லதா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் யோசிச்சுட்டு, அந்த 20-25 பாஸ்டர்ஸுக்கு பேசுகிறது தான் பாஸ்டர், அதனால தான் நான் வெள்ளி சனி ஞாயிறு என் சபையை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். வெள்ளி சனி ஞாயிறு கண்டிப்பாக நான் அங்கே இருக்கணும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்தில் நான் பிரசங்கம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும், இடையில் நடக்கிற காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அது உங்களுக்கான நாள். அதை நான் இங்கே எங்கே கூப்பிடுங்க நான் வரேன். ஆனால் திடீர்னு எங்கேயும் ஓட முடியாது. முதல் வாரம் திங்கக்கிழமை சேலம்னா, செவ்வாய்க்கிழமை கள்ளக்குறிச்சி, புதன்கிழமை உடுமலைப்பேட்டை, வியாழக்கிழமை பேட்டை, 2வது வாரம் வியாழக்கிழமை அழகிய பாண்டியபுரம், அதுக்கு அடுத்த வாரம் எடுத்துக்கிட்டால் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அன்னைக்கு சாயங்காலம் புதுக்கோட்டை, அடுத்த நாள் திருச்சி, அதுக்கு அடுத்த நாள் விழுப்புரம். அப்படி 15 நாள் தான் ஒதுக்க முடியும், 15 நாள் தான் கூட்டம். அந்த தேவ சித்தத்தை செய்ய விடாமல் நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும். அதில் தான் நம்ம எல்லாரும் கவனமாக இருக்கோம். எதுக்கு பிடிபட்டமோ அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, புரியுதா? என்ன நோக்கத்துக்கு அந்த தேவ சித்தம் செய்ய விடாம சத்துரு பலமாக போராடுவான். உறவினர்களை கொண்டு போராடுவான். இப்போ எனக்கு பாஸ்டர்ஸை வச்சே போராடுவான். என்கிட்ட சிலர் அன்பாக கோவிச்சுக்கிடுவாங்க, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வரல.
வர முடியாது ஐயா, எனக்கு வர முடியாது. அதை மீறி சில இடங்களில் சில நேரங்களில் கர்த்தர் என்னை லீடிங், நீ போ அப்படிம்பார். நான் அப்படி ஒரு வெள்ளி சனி ஞாயிறுக்கு நான் போனேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்து சேர 15 நாள் ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நான் கிளம்பி போகிறவன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கூட்டத்தை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு அதையும் முடித்து அப்படி திங்கக்கிழமை திரும்ப திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் முடித்து நான் வந்து இங்கே வீடு சேரும்போது 15 நாள் ஆயிரும். 15 நாள் கழித்து தான் நான் வந்து சேர முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒவ்வொரு விஷயங்களையும் கான்ஷியன்ஸாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நமக்கு மெயின் பர்பஸ் வந்து தேவ சித்தத்தை செய்வது. அந்த தேவ சித்தத்தை நம்ம செய்யலை அப்படின்னா நாம் வந்து ரட்சிக்கப்பட்டதில் பிரயோஜனம் இல்லை, விசுவாசியாக இருந்ததில் பிரயோஜனம் இல்லை. இத்தனை வருஷம் நம்ம விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மளை கொண்டு என்னெல்லாம் கர்த்தர் செய்யணும்னு திட்டம் வச்சுருக்காரோ அத்தனையும் நம்மளை கொண்டு செய்கிறதற்கு நாம் நம்மளை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கணும். அத்தனையும் நான் செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதில் சில நேரங்களில் கஷ்டம் இருக்கும், உடல் பலவீனம் இருக்கும், முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, பணம் இருக்காது. ஆனால் நீ கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் போராட்டம். அது மட்டும் இல்லை, பிறருடைய நலனுக்காக சில காரியங்களை தியாகம் பண்ணணும். பிறருடைய நலனுக்காக, பிறர் நல்வாழ்வுக்காக நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். தூக்கத்தை தியாகம் பண்ணணும், பணத்தை தியாகம் பண்ணணும், நேரத்தை தியாகம் பண்ணணும், சாப்பாட்டை தியாகம் பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். அப்போதான் ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருவோம். அடுத்த நிமிஷம் ஐயான்னு ஒரு சத்தம் கேட்கும். நேற்றுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் படுக்கலான்னு சொல்லி ஒரு 7:30 மணிக்கு அப்படி லேசாக போய் பெட்டில் சாஞ்சேன். சாஞ்சு ஒரு நிமிஷம் ஆகலை, ஐயான்னு ஒரு சத்தம் கேட்டு உடனே எழும்பியாச்சு. ரெஸ்ட் எடுக்க முடியாது, தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அல்லேலூயா. நேற்று சாப்பிடும்போது மணி 4. எல்லா விதங்களையும் பிறருக்காக சில நேரங்களில் தியாகம் பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்காக சில பாடுகளை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது நம்ம தவறுகளுக்காக, இப்போ மேரி சாட்சி சொன்னால அது மாதிரி நம்ம சில மிஸ்டேக்கை பண்ணிடுவோம், தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்பு பண்ணும்போது நமக்கே அந்த பாடுகள் வந்து சேர்ந்துடும். அந்த பாடுகளை அனுபவிக்கணும், பாடுகளை அனுபவிக்கணும். நம்முடைய தவறுகள், அதுக்கு தான் தவறி போகாதபடிக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப கவனமாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஊழியங்களை நிறைவேற்றணும். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிடக்கூடாது, பெரிய விளைவுகளை கொண்டு வந்துடும். விளைவுகள் கொண்டு வர்றது மட்டும் கிடையாது, அதனால் நமக்கு சில பாடுகள், சஃபரிங்ஸ் will be there because of our own mistakes. நம்ம செய்த தவறு. ஒரு குடும்ப தலைவன் தவறு பண்ணான்னா மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சஞ்சலப்படணும். ஒரு மனைவி தவறு பண்ணால் கணவன் பிள்ளைகள் எல்லாரும் சஞ்சலப்படணும். இப்போ நான் ஊழியத்தில் தப்பு பண்ணால் என்னோட சேர்ந்து நீங்களும் சங்கடப்படணும். அல்லேலூயா. அடுத்து திருச்சபையின் ஊழியங்களுக்காக பவுல் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல். எதுக்கு ஊழியம் செய்யல, அடிபடணும், காவல்ல இருக்கணும்? ஒரே ஒரு காரியம், எதுக்காகனா கர்த்தருடைய ஊழியக்காரன். அல்லேலூயா.
அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு எல்லாம் அது பின்னாடி இருக்கு பாயிண்ட். ஆனா இதெல்லாம் வந்து திருச்சபையின் ஊழியத்துக்காக. அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் மதுரை கிட்ட போகிறோம், டைனமோ லைட் எரியுது. அந்தோணி சொன்னா, ஐயா அந்த லைட் எரியுது. உடனே ஒர்க் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி கேளு. உடனே ஃபோன் பண்ணால் அது ஏதோ டைனமோவில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் உடனே மதுரை டொயோட்டாவுக்கு போயிருங்க, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டோம். அங்கே போனால் இன்றைக்கி இதை உங்களுக்கு நான் முடித்து வண்டியை தர முடியாது, நாளைக்கு தான் கிடைக்கும்ட்டாங்க. நான் நாகப்பட்டினத்துக்கு போனோம். வண்டி அங்கே விட்டுட்டு அவனையும் அங்கே விட்டுட்டு சேசாசன் நானும் அந்த டோல்கேட்டில் இருந்து, அந்த கம்பெனி முன்னாலேருந்து டோல்கேட்டுக்கு வந்து, டோல்கேட்லேருந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து தஞ்சாவூருக்கு போனோம். பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இந்த பக்கம் ஏசுதாசனா நடுவில், இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். தஞ்சாவூர் போய் சேர்ற வரைக்கும் என் தோளில் தான் தூங்கினான். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாசமாக அனுப்பினேன். படுற பாட பாரு. சௌகரியத்தை தேட முடியுமா? ஒன்றும் தேட முடியாது. டாக்ஸி எடுத்துகிட்டு போக முடியுமா? முடியாது. இப்படி தட்டி விடுவேன், கொஞ்சம் அப்படி உட்காந்து வந்தாங்க. எஸ்ட சொன்னேன், கிறிஸ்துவ நிமித்தம் வர்ற பாடை விட இந்த ஊழியத்தில் வர்ற பாடுதான் ஐயா பெரிய பாடு. அல்லேலூயா, ஆமென். 3 பேரை நீ அப்படியே நெருக்கி அந்த சீட்டில் உட்காந்து, அதில் ஒருத்தன் என் மேலே படுத்துட்டு வந்தான். ஊழியத்தின் நிமித்தம் சொன்னா என்ன வரும்? நாகர்கோயிலில் ஒரு கன்வென்ஷன் முடிச்சுட்டு ராத்திரி பஸ் ஏறுறேன், கல்லடை பஸ்ஸில். நான் நாகப்பட்டினம் போகணும். தஞ்சாவூரில் வந்து நிற்கிறான். இறங்கி அப்படி ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் வர்றேன், பஸ்ஸை எடுத்துட்டான். ஏசுதாசு உள்ளே தூங்கிட்டு இருக்காரு. நான் இறங்குனது அவருக்கு தெரியாது. பஸ்ஸை எடுத்துட்டானோ, என் கையில் செல்லு இல்லை, காசு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் பஸ்ஸில் இருக்கு. பயந்து ஓடி வந்த பாருங்க, ஒரு கல் தட்டி கீழே விழுந்து இங்கே எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகி அடிபட்டு, இங்கே ஸ்க்ராட்ச், இங்கே ஸ்க்ராட்சு, ரத்த களரியாக வருது. அவன் பஸ்ஸை அங்கேருந்து எடுத்து இந்த பக்கம் தான் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அது எனக்கு தெரியாது. உடனே போய் டிஷ்யூ பேப்பர் எடுத்து எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு, பேஸ்ட் எடுத்து இங்கே எல்லாம் தடவிட்டு அரவமெல்லாம் நான் சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். சரி, தூங்குகிற மனுஷனை எதுக்கு எழுப்பணும் அப்படின்னு நான் உட்காந்துட்டேன். காலையில் முகம் வீங்கிட்டு எந்திரிச்சு இவர் பார்க்காரு, என்னாச்சு? தஞ்சாவூரில் நடந்த கூத்து. நாகப்பட்டினத்தில் இறங்கி லேசாக மஞ்சளை வச்சு ஒத்தனம் கொடுத்துட்டு எங்கே போகணும்? வேதாரண்யத்துக்கு போகணும். அங்கேருந்து 52 கிலோமீட்டர் போகணும் வேதாரண்யத்துக்கு. அங்கேருந்து முடித்து அடுத்த நாள் மயிலாடுதுறை. அங்கே ஒரு அம்மா நல்ல முட்டில் வேற முட்டை மடக்க முடியல, மஞ்சளை வச்சு மஞ்சள் பொடியை இப்படி வண்டு கட்டின மாதிரி கட்டிக்கிட்டு வெந்நீரை கொதிக்க வச்சு அடித்தாங்க, நல்ல சூடு தாங்குற மாதிரி. ராத்திரி போட்டு காலையில் இதுவும் கொஞ்சம் வத்திட்டு இதுவும் முட்டும் மடங்குற மாதிரி வந்துட்டு. ஊழியத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள், அந்த பாடுகளை சகிச்சு தான் ஆகணும். அன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் பஸ்ஸில் போகக்கூடாது, இனி காரில் தான், வீட்டிலேருந்து ஏறி கரெக்டாக வீட்டில் வந்து இறங்கணும்னு அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, எனக்கு தேவையான இந்த டீசலுக்கு ஃபாஸ்டாக்கு பணத்தை எப்படியாவது சந்திங்க ஆண்டவரே, இது இன்னும் பெரிய பாடாக இருக்குன்னு சொல்லி பண்ணி அதிலிருந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஸோ ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு என்ன வரும்? பாடுகள் வரும்.
அதான் 3 சான்றுகளை இவர் முன்வைக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒன்று அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக உழைக்கிற உழைப்பு. 23வது வசனம், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். பாருங்க, அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். இந்த பிரயாசம், இந்த அடியெல்லாம் எதுக்கு? கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றுவதற்காக, கிறிஸ்துவின் நாமத்தை போய் சொல்வதற்காக. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த கிருபையில ஓடுறோம், உழைக்கிறோம். அதனால நமக்கு அடி, மிதி, வேதனை, அதையெல்லாம் நான் சகித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். 23 பாருங்க, அவன் அனுபவித்த பெரும் பாடுகளை இங்க விவரிக்கிறான். 23 27 வரைக்கும். மற்றும் கிறிஸ்துவின் ஜனங்களுக்காக அவனுடைய பெரிய கரிசனை 28வது 29வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான். இவை இந்த பாடுகள் அல்லாமல், இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும், எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. வேற கவலை இல்லை, ஆனா ஊழியத்தில் சபைகளை குறித்த கவலை. தன்னால் ஏற்படுத்தப்பட்ட சபைகளில் விசுவாசிகளின் வளர்ச்சி. நோக்கம் என்ன? கிறிஸ்துவை போல உங்களை மாற்றுவதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. அல்லேலூயா. கிறிஸ்துவை போல மாற வேண்டும், அவரை போல நினைக்கணும், அவரை போல பேசணும், அவரை போல பாரத்தோட அழணும். அந்த கிறிஸ்துவை போல அந்த அச்சடையாளங்களை, பொறுமை, சகிப்புத்தன்மை, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வது பிரின்சிபலா வைங்க. உங்களுக்கு ஒரு தீமை செஞ்சாங்களா, மூஞ்ச நீட்டிட்டு போகாதீங்க. அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் வாய்ப்பை கர்த்தர் தரும்போது அதை பயன்படுத்தி நன்மை செய். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். இதெல்லாம் கிறிஸ்டியன் பிரின்சிபிள்ஸ், கிறிஸ்தவ ஒழுக்கங்கள், கிறிஸ்தவ கொள்கைகள். பாடுகளை சகித்துக் கொள்வது, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனால் இருக்கிறது இல்லையோ? அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க அந்த ஆக்கில் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. இப்போ நான் சொல்றேன், இந்த மாதத்தில் எப்படியாவது நம்முடைய வாலிப பையங்களுக்கு திருமணம் நடக்கணும், ஒரு எய்ம், அப்ஜெக்ட் கர்த்தருக்கு முன்னால் வைக்கிறோம். அது நடந்தா சந்தோஷம், இல்லைன்னா நமக்கு இருதயத்தில் வேதனை. பெத்த தாய் தகப்பனுக்கு மட்டும் வேதனை இல்லை, ஆனால் தாய் தகப்பனுக்கு சொல்றத கேட்கறதுக்குரிய அந்த இது இருக்கானா? அது கிடையாது. அல்லேலூயா. பையங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா உனக்கு அந்த ஞானத்தையும் புத்தியை வெளிப்பாடையும் உனக்கு தருவார். அல்லேலூயா. இல்லைன்னா அலக்களிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு காரியமும் கைவிடி வராது, ஒரு காரியம் கைவிடி வராது. கடந்த வாரத்தில் 10 நாளையில் ஒரு பெண் மாப்பிள்ளை பாஸ்டரமா பார்த்து பேசி நெகோஷியேட் பண்ணி 10 daysல அந்த காரியம் கைகூடி வந்து விட்டது. ஏன்? அந்த மாப்பிள்ளை, அவங்க வீட்டார், பெண் வீட்டார் எல்லாரும் அப்படியே ஒருமுகப்பட்டு ஒத்துழைச்சாங்க. கடகடனை எல்லாத்தையும் டக்குன்னு முடிஞ்சிட்டு, என்கேஜ்மெண்டே முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. இது ஒன்று சொன்னால் அதுக்கு 78 விளக்கம். ஒருமனப்படணுங்க, நீங்கள் ஒருமனப்படுங்க உங்கள் குடும்பத்தில். ஏன்னா அது எங்களை ரொம்ப பாதிக்கும். எனக்கு சபைகளில் கல்யாணத்துக்குரிய வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் இருந்தால் கடகடன்னு ஒன்று ஒன்றா கடந்து போகணும், அவங்க வாழ்க்கை செட்டில் ஆகணும். அப்போ தான் ஒரு சபை நடத்துகிற பாஸ்டருக்கு அவர் மனைவிக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லையா? சொல்றத உள்வாங்குறீங்களா?
கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். கை உயர்த்துறது கூட கை வரலன்னா கையை எதுக்கு உனக்கு நல்ல கை ஆண்டவர் தந்திருக்காரு. இப்போ அந்த உள் வாங்கணும். வாங்கி ஒரு காரியத்தை சொன்ன உடனே உட்கார்ந்து குடும்பமாக முதல்ல ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆளுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒருமனப்படுறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடங்க. அவர் எல்லாருடைய மனசையும் ஒன்று போல ஆக்குவார். அல்லேலூயா. முந்தின காலங்கள், இப்போ எங்கள் காலங்களெல்லாம் யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டுலாம் இருக்கு. இப்போ எனக்கு இந்த பாசம்மா வந்து பேசினோன்னே என்கிட்ட பாசியாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் அப்படின்னா சரின்னு சம்மதிக்கணும். அதுக்குரிய புத்தி ஞானம் எங்களுக்கும் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்கள் விருப்பத்துக்கு விட்டாச்சு. நீங்கள் டிசைட் பண்ணி எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு விட்டாச்சு. ஏன்னா இந்த காலம் என்ன காலம்? கலிகாலம். ஒரு சின்ன இதுனா உங்களால் தான் நாங்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த இது வேண்டாம். நீங்களே தேர்ந்தெடுங்க. நீங்கள் வந்து சொல்லுங்க, நாங்கள் செஞ்சிடறோம். அல்லேலூயா. ஆனால் உனக்கு ஒரு அடையாளம் காட்டும் பொழுது அதை வச்சு ஜெபம் பண்ணி தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு மனம் ஜெபம் உங்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்பட வேண்டும். நன்மையானதை பின்பற்றுவதற்கு உங்களுடைய உள்ளம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்பதான் ஆண்டவர் உங்களை நடத்துவாரு. காரியங்கள் கைகூடி வரும். உங்களுக்கு காரியங்களை நேரிட பண்ணுவார். ஈசாக்குக்கு ஒரே ஒரு பெண்ணை தான் பார்த்தாங்க. யாக்கோவாவது லவ் பண்ணி சீரழிஞ்சிட்டான்னு வைங்களேன். ஆனால் ஈசாக்கு அப்படி இல்லை. தன் தகப்பன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு தகப்பன் சொல்ற கேட்க பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? தகப்பன் சொன்னால் ரைட், அதுக்கு மேல் கொண்டு பதில் இல்லை. நீங்க சொன்னதை செய்யுங்க. ஆமென். ஒன்று நீ தெரிந்தெடு, இல்லைன்னா தெரிந்தெடுக்கிறதுக்கு விட்டு கொடு. உனக்காக நீ தீர்மானம் எடு. இல்லாவிட்டால் உனக்காக தீர்மானம் எடுக்கிற உன் பெற்றோர்கள், உன் போதகர் கையில விடு. ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இதுல தெளிவா எனக்கு இல்லை, எனக்கு ஒரு தெளிவை கொடுங்கன்னு கேளு. ஆண்டவர் உனக்கு தெளிவை கொடுப்பார். ஏன்னா உன் வாழ்க்கையை கட்டணும், உன்னை ஆசீர்வதிக்கணும். உன்னை ரட்சித்தார்ல, நீ எத்தனை ஆகாதவனா போனாலும் கர்த்தர் உன்னை ஆகும்படி எடுப்பித்து கட்டுகிறவர் அவர். உன்னை கைவிடுகிற தேவர் அல்ல. நீ அப்படியே போய் நாசமா போன விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் எடுப்பித்து கட்டுகிறவர், உன்னை உருவாக்குகிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை ஆளாக்கி காட்டணும்னு விரும்புகிறவர். நீ அவரை இறுக்கி பிடி, அவர் பாதத்தை இறுக்கி பிடி. என் ஆண்டவர் உன்னை உருவாக்கி காண்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். போற போக்கில் ஆண்டவர் இப்படி தள்ளி விட்டுட்டு போறவர் இல்லைங்க. உனக்காக ஒரு உயிரை கொடுத்துருக்காரு. உன்னை நரகத்துக்கு காப்பாத்துறதுக்காக அவர் ஜீவனை கொடுத்துருக்காரு. நீ ஆண்டவர் அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடலாம். ஆண்டவரை அற்பமா நினைச்சிட்டு போயிடலாம். ஊழியக்காரனை அற்பமா நினைச்சிட்டு போயிடலாம். அதுக்கு தான் நம்ம கர்த்தரை அற்பமா நினைக்காத. உன்னை நடத்துறதுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரியை அற்பமா நினைக்காத. அவர்களை நீ கனம் பண்ணு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. நீ நினைக்கிறது தான் நடக்கணும்னு நீ நினைச்சேன்னா ஒண்ணுமே நடக்காது. அது ஃபெயிலியரில் தான் வந்து நிற்கும். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் என்னை நடத்துங்க, என்னை நீங்கள் நடத்துங்க, ஒப்பு கொடுங்க. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய ஸ்டேட்டஸ், கௌரவம், அவருடைய ஆளுகை எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். எதுக்காகனா தேவ சித்தம் செய்கிறதுக்காக. அந்த பாடுகள் எதற்காக? நான் தேவ சித்தம் செய்யறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தியாகம் பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுல்
தன் சுய சித்தத்தையும் திட்டங்களையும் கௌரவமான மதிப்புக்குரிய வாழ்க்கையும் அவன் தியாகம் பண்ணான். அதான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் வரிசைப்படுத்தி சொல்கிறான். ஒவ்வொன்றா சொல்றான். அல்லேலூயா, ஆமென். ஊழியக்காரரான பிறகு பவுலுடைய கௌரவம் எப்படின்னா, ஜனகரின் சங்கத்திலே அவன் ஒரு அங்கத்தினன். அது யூதர்களுக்குள்ளே யூதர்களை ஆட்சி செய்கிற ஆட்சி குழுவில் அவன் ஒருத்தன். அது மட்டும் இல்லைங்க, பரிசேயனுக்கு பரிசேயன், யூதனுக்கு யூதன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படியெல்லாம் அவனுக்கு நிறைய தகுதிகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாத்தையுமே அவன் இழந்துட்டான் ஒன்றே ஒன்றுக்காக. அதுதான் சொன்னான், எனக்கு லாபமாக இருந்தவைகளை நான் நஷ்டமென்று விட்டேன். நீ கிறிஸ்துவ சேவிக்கிறதுக்காக எல்லாத்தையும் நஷ்டமாக நீ விட்டுட்டு கர்த்தரை பின்பற்றினா, எதெல்லாம் விட்டையோ அதெல்லாம் உனக்கு லாபமாக கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா, ஆமென். இனி எங்கள் அப்பா இன்ஜினியர் ஆக்கணும்னு கடும் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் தேவ சித்தம் கிடையாது. நான் போய் பிஏ படிச்சுட்டு அப்படியே பிடி முடிச்சுட்டு ஊழியக்காரன் ஆகிட்டேன். எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கேலி பண்ணாங்க, ஒத்த பையனை வச்சுருக்குறாங்க, இவங்க ஒரு நல்ல இன்ஜினியருக்கு டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கலாமே, அதை விட்டுட்டு இப்படி ஒரு ஊழியக்காரனா, அது அவங்களுக்கே தெரிஞ்சது என்ன, தெண்டச்சோறு திங்கிற ஊழியக்காரன்னு ஏசுனாங்க. அந்த வார்த்தையை அப்படி என் காதில் கேட்டேன். ஆமாம், தெண்டச்சோறு தான். அந்த இன்ஜினியர் படிப்பு, அந்த வேலை, அன்னைக்கு இருந்த சம்பளம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு, விட்டாச்சு. நான் கெட்டா போனேன். சொல்லுங்க, கெட்டா போனேன். விட்டு கொடுத்தவன் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா, கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அந்த படிப்புக்கு போக முடியல, அந்த உத்தியோகத்துக்கு போக முடியல, அந்த சம்பளத்தை வாங்க முடியல, 2 ரூபா 1 ரூபா காணிக்கை வாங்கிட்டு ஊழியத்தை செஞ்சோம் இதே பேட்டையில். அன்றைக்கி காணிக்கை கொடுக்கறது 5 ரூபா காணிக்கைங்கிறது பெரிய விஷயம். 10 ரூபா கொடுத்தா ஐயோ அப்பா, அது பெரிய காரியம். ஆனால் காணிக்கை மேக்சிமம் எவ்வளோ தருவாங்க? நான் சபையை நடத்தி துவைக்கு 78 நடத்தும்போது 65 ரூபா 75 ரூபா தான் தசமாகும், காணிக்கையெல்லாம் சேர்ந்து வரும். வீட்டு வாடகையே 65 ரூபா போயிடும், 3 ரூபா எலக்ட்ரிக் பில் போயிடும். என்னத்தை வச்சு சாப்பிட சொல்லுங்க? பட்டினி, பசி, கஷ்டம்தான். ஒரு நாளும் நம்ம ஒரு இன்ஜினியராக இருந்தால் கை நிறைய சம்பளம் வந்திருக்குமே, அந்த நினைப்பே வரல. அல்லேலூயா, ஆமென். பாசமாக டோனாவூரில் அவங்க MA BEd டீச்சரு, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. ரிசைன் பண்ணிட்டு தான் கல்யாணம் முடித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல முறை அவங்க ஒருவேளை நினச்சாங்களே என்னமோ தெரியல, அழகாக கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இங்கே பட்டினி பசியாக கிடக்க வேண்டியிருக்கு. அன்றைக்கு தியாகம் பண்ணணுங்க, இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்கும்படி கையை ஆசீர்வதிச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த பிடி அரிசி காணிக்க எத்தனை பேர் ஒழுங்காக வைக்கிறீங்க? வைக்காதவங்கெல்லாம் கொஞ்சம் கை வைத்துங்க, நல்ல தலைக்கு மேலே கை வைத்துங்க. அது ஒழுங்காக வைக்க வேண்டாமா? அது ஏன் வைக்க மாட்டேங்கிங்க? அதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்க? அது என்ன ரீசன்? அது கர்த்தருக்குரிய பங்கு, அதை நீ சாப்பிடவே கூடாது. அது உன் நிமித்தம் ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு ஏழையோ ஒரு கஷ்டப்பட்டவங்கள சாப்பிடணும். இந்த பண்டகசாலையில் பொருள் இருக்கும்படிக்கு உன் தசமாகத்தை கரெக்டாக கொண்டு வந்து வைக்கணும். உங்கள் வீட்டில் விளைஞ்ச ஒரு முருங்கைக்காய் இன்னைக்கு காலையில் கூட
ஒருத்தர் கொண்டு வந்து முருங்கைக்காயை வீட்டில் வச்சுட்டு போனார். சிட்டியில் இந்த போதனைகளும் கிடையாது, அதை அவங்க கேட்குறதும் கிடையாது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு வேதத்தில் சொன்ன அச்ச அடையாளங்களை அப்படியே கீழ்ப்படிந்து அதை கேட்கணும், நடக்கணும், செய்யணும். இது ரெவரண்ட் ரேனியஸ் கொண்டு வந்த திட்டம். அன்றைக்கு அப்படித்தான் சபையை வளர்த்தார்கள், ஊழியங்களை செய்தார்கள். அல்லேலூயா. இந்த வாரத்தில் புரியுதா? ஏமா கை வைத்தினவங்களுக்கு புரியுதா? இந்த வாரத்தில் வந்து கரெக்டாக இந்த வாரத்திலேருந்து அதை ஒழுங்காக செய்திடணும். கர்த்தருக்கான எந்த காரியத்தையும் அற்பமாக நினைக்காத சபையில் ஒரு ஒழுங்கு இருக்குது. இந்த சபை இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கில் ஆவியானவர் எனக்கு சொல்கிறபடி நான் நடத்தி போய்கிட்டே இருப்பேன். அந்த ஒழுங்குக்கு மாறாக செயல்படாதீங்க, அல்லது நூதனமாக வேற ஒன்று செய்யணும்னு நினைக்காதீங்க. நான் உங்களுடைய ஒருமனம் இல்லாமல் நான் எந்த காரியத்தையும் நான் இதுவரைக்கும் ஊழியத்தில் செய்ததில்லை. நீங்களும் நானும் ஒருமனப்பட்டு செய்தால் அந்த காரியத்தில் வெற்றி மேலே வெற்றி, வளர்ச்சி மேலே வளர்ச்சி, ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. சப்பந்தட்டு தட்டுங்க, கையா தட்டுதீங்க. ஆமென். ஒரு மனம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஒரு மனம் முக்கியம், வேலை ஸ்தலத்தில் ஒரு மனம் முக்கியம், ஆராதனையில், ஊழியத்தில், சபையில் ஒரு மனம் ரொம்ப முக்கியம். சில காரியங்களுக்கு உங்களுக்கு நான் விட்டு கொடுத்து போவேன். நீங்கள் நல்ல காரியம் சொன்னீங்கன்னா. மற்றபடி நான் சொல்லும்போது அதுக்கு ஒருமனப்படணும். அதுக்கு எதிர்ப்பவன் ஆவி திரும்பதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு முறை நான் கிறிஸ்மஸுக்கு புது துணி போட்டுக்கொண்டு ஆராதனைக்கு வராதிருங்கள். கிறிஸ்மஸ் வந்து நமக்கு முக்கியம் இல்லை, அது ஒரு ஆராதனை, அவ்வளோதான். அதில் போட்டுட்டு நீ புதிய துணியை வாங்கிக்கிட்டு கடன்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதேன்னு நான் சொன்னேன். பின்னால் இருந்து ஒருத்தர், அடுத்த வருஷம் நான் 2 புதுச்சட்டை எடுப்பேன். இந்த ஆவி எப்படி எதுக்கு பாருங்க, எப்படி அடுத்த வருஷம் நான் ஒரு புது துணியை எடுக்க விடாமல் ஆக்கிடுவார் கர்த்தர். அப்படிதான் ஆக்கினார், ஆக்கிட்டார். Don't allow your spirit to rebel against the word of God. தேவ வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரனுக்கு விரோதமாக உன் ஆவி கொந்தளிக்க நீ இடம் கொடுக்காத. உன் ஆவியில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரவே கூடாது. அப்படியே அடுத்த வருஷம் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ற. நீ ஒருமனப்பட்டா என் தேவனாகிய கர்த்தர் அந்த ஒருமனத்தின் வழியாக கிரியை செய்து உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேல்வைப்படுத்துவார். இடும்பனும் வம்பனும் தும்பனும் சபையில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா சபை எப்படி வழங்கும்? எப்படிங்க சபை வழங்கும்? உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் ஊழியம் என்று வரும் பொழுது ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் கையை வைத்து ஆமேன், அதுக்கப்புறம் வலது புறம் இடது புறம் திரும்பாம ஆமேன்னு கேட்டுட்டு போனீங்கன்னா நம்ம அந்த காரியத்தில் சக்சஸ் ஆக்கிடலாம். அல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை அப்படியே ஒருமனப்படணும். அந்த ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை நம்ம செய்தோமானால் கர்த்தர் அதில் நின்று கிரியை செய்வார். நமக்குள்ள குழப்படி இல்லை, அலசடி இல்லை. தேவன் சக்குன்னு அந்த ஒரு மனத்தின் நடுவே, எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வருகிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உன்னுடைய குடும்ப காரியங்கள் நிறைவேறுவதற்கு, ஊழியங்கள் நிறைவேறுவதற்கு, ஆராதனை ஆசீர்வாதமாய் நடைபெறுவதற்கு ஒரு மனம் இருந்தால் தேவன் உங்கள் நடுவே, என் நடுவில் வந்து இறங்குவார். அல்லேலூயா. 7 மனம் 28 மனம் இருக்கக்கூடாதுன்னா எல்லாருக்கும் ஒரே ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒரே ரட்சிப்பு, ஒரே ஞானசானம், ஒரே அபிஷேகம், ஒரே இடத்துக்கு தான் போக போறோம். அல்லேலூயா. உலகத்தில் அவங்க வசதிக்கு தாங்க கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம வாழ்ந்துக்கிடுவோன்னு வைங்களேன். ஆனால் நோக்கம் என்ன?
இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிச்சை எடுக்கிறவனும் பரலோகத்துக்கு தான் வரப்போகிறான். பெரிய ஐஸ்வர்யவனாக இருக்கணும் பரலோகத்துக்கு தான் வரப்போகிறான். ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த யோக்கியத்தனத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு போய் அவருக்கு முன்பதாக நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கந்தை துணி அணிந்ததினால உன்னை கர்த்தர் அப்படியே புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை பற்றி கொண்டு அவர் சித்த செய்வதற்கு சில காரியங்களை தியாகம் பண்ணணும். என் அழைப்பை நிமித்தம் அந்த இன்ஜினியரிங் படிப்பு, வேலை, அந்த சம்பளம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு. ஆனால் அதை விட எனக்கு இன்னைக்கு 1000 மடங்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், மேன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் ஒரு இன்ஜினியராக இருந்தால் சிங்கப்பூருக்கு 14 தடவை விசிட் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். அந்த சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, இஸ்ரேலு, ஹாலண்டு, ஜெர்மனி, பெல்ஜியம் போக முடியுமா? போக முடியுமா? முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன வந்திருக்கு? நமக்கு உன்னை தியாகம் பண்ணீங்கன்னா உன் தியாகத்துக்கு மிஞ்சின காரியத்தை ஆண்டவர் உனக்கு செய்து விடுவார். உன் தியாகமெல்லாம் அங்கே ஒரு குப்பை ஒன்றுமே கிடையாது. சித்தம் செய்யணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் பவுல் போன வாரம் லாபமாயிருந்தவைகளை அதை விட்டு விடணும். நஷ்டம் என்று அதை விட்டு விட்டேன். பிலிப்பியர் 3:4 சொன்னார்ல, லாபமானவைகளை விட்டு விட்டான். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனமடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன். நீ யாராவும் இருப்பா, நீ இப்போ ரட்சிக்கப்பட்டுட்ட. பரிசேங்கிறது போயிட்டு, நியாயப்பர குற்றஞ்சாடப்படாமல் போயிட்டு, எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. ஜனகரின் சங்கத்தில் அங்கத்தினன், ஆளுகை கமிட்டியில் இருந்தவன் எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் இப்படியெல்லாம் எனக்கு சில பிரிவிலேஜஸ் இருந்தது. ஆனால் அவன் சொல்லுகிற ஆகிலும், அல்லேலூயா, அந்த ஆகிலும் தான் அங்கே ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எதெல்லாம் பவுலுக்கு லாபமாக இருந்ததோ, ப்ரிவிலேஜஸாக இருந்ததோ, கௌரவமாக இருந்ததோ, ஸ்டேட்டஸாக இருந்ததோ, he considered those things are loss for the sake of Christ. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இவைகள் எல்லாம் எனக்கு நஷ்டம், இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லைன்னு நினைச்சான். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் அதை விட்டுருக்கப்படாது, இதை விட்டுருக்கப்படாது, நான் இப்படி செய்திருக்கப்படாது. அந்த ரிக்ரெட் பண்ணுறதுக்கு அங்கே இடமே கிடையாது. மனம் வருந்துறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அவன் எதில் போடிக்கிட்டே இருக்கான்னா, தேவ சித்தத்தில் போய்கிட்டே இருக்கான். பால் இஸ் ரன்னிங் ஆன் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தில் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும்போது மன வருத்தப்படுறதுக்கு இதை செய்யலை, அதை விட்டுட்டோமே, அப்படி எப்படின்னு மன வருத்தப்படவே வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. பிரஸ்தாபம் பண்ணுறதுனா என்ன? இப்போ நீங்கள் என்ன பிரஸ்தாபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள், நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பிரஸ்தாபம் பண்ணுறீங்க? ஆராதனையில் உட்காந்து கைதட்டி பாடுறதே அவரை பிரஸ்தாபம் பண்ணுறது தான். உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படியே இந்த புலி மாதிரி. அல்லேலூயா. கை தட்டுறதே பிரஸ்தாபம் பண்ணுறது தான். அல்லேலூயா சொல்கிறதே பிரஸ்தாபம் பண்ணுறது தான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மெதுவாக தட்டணும்பா. அல்லேலூயா. இந்த கை தட்டுறது, அல்லேலூயா சொல்கிறது, ஆமேன் என்று சொல்லுவது, அல்லேலூயா, இதெல்லாம் என்னது? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுறது. ஆமென், அல்லேலூயா.
அது மட்டும் இல்லை, தேவ சித்தம் செய்ய கடினமாக உழைக்கணும். சும்மா தேவ சித்தம் செய்திட முடியாது. தகப்பன்மார் ஜெபத்துக்கு இருங்கன்னா தூசியை உதறிட்டு ஓடி போயிருந்தீங்க. ஒரு அரை மணி நேரம் இருந்து போக முடியாதா? அங்கே வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம்? நீ வாயை திறக்க வேண்டாம், அதில் உட்காந்துட்டு போகலாம்ல. உட்காந்துட்டு போகலாமா, போகக்கூடாதா? தகப்பன் இருந்தால் புள்ள இருக்கும், தகப்பனே ஓடனா அப்புறம் பிள்ளைங்க இருக்கும். சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு மாதிரி காண்பிக்கணும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் மாதிரி காண்பிக்கணும். அடுத்தவங்களை மதிக்கணுமா, என்ன செய்யணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம தான் மாதிரி காட்டணும். நாங்கள் இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், தாய் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அப்படியே விழுந்துடும். தாயும் தகப்பன் அற்பமாக எண்ணிக்கிட்டு நீங்கள் என்னன்னு இப்படி கையை நீ நீட்டின உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் போயிடும், ஆயுசும் கட்டையாக போயிடும். வேதம் திட்டமாக சொல்லுது, உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. நீண்ட நாட்கள் நல்ல மானரமாக தாய் தகப்பனை நல்லா கனம் பண்ணு. தாய் தகப்பனுக்குரிய மரியாதையை கொடு. இல்லையா? ஆமேன். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். வாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லிடாத. உன்னைய பெற்றவங்களே அவங்க தான், உன்னைய வளர்த்தவங்களே அவங்க தான். அன்னைக்கு இதெல்லாம் ஒரு பிள்ளையான்னு சொல்லி சாக்கடையில் தூக்கி, இன்றைக்கி எத்தனை பேர் சாக்கடையில் தூக்கிட்டு போயிடுறாங்க, குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டுருந்தாங்கங்க. போன வாரம் கூட ஒரு பிள்ளைய குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டாவா தாய். அதை ஒருத்தர் எடுத்து வளர்த்துக்கிட்டு நடக்காரு. மனித உயிர்கள் அவ்வளவு அற்பமாய் போய்விட்டது. நம்ம பிறந்த அன்னைக்கு இதெல்லாங்கிறது என்னது, மூச்சை பிடிச்சி சாகடிச்சு மண்ணுக்குள்ள கொண்டு போய் புதைச்சிருந்தா இன்னைக்கு உயிரோடு இருப்போமா? இருப்போமா? சொல்லுங்க, வாயை திறந்து. இருக்க மாட்டோம்ல. அப்போ நம்ம அந்த தாய் தகப்பனை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்காங்கல்ல, இன்னைக்கு அவங்க அற்பமாக தெரியுதா உனக்கு? இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். 4 பேரை, கர்த்தருக்கு அடுத்த 4 பேரை கனம் பண்ணணுங்க. தாய் தகப்பன், ஆவிக்குரிய தாய் தகப்பன், அதை கனம் பண்ணணும். இந்த ஊழியர்களுக்கு கொடுக்குற அந்த காணிக்கையை போட்டுட்டு சிலர் இந்த பாக்கெட் மணியை பார்க்காமலே போயிடுவாங்க. ஏன்? இவருக்கு என்ன பாக்கெட் மணி கொடுக்க? அல்லேலூயா. எனக்கு இல்லை, கர்த்தருக்கு. ஆமென். அல்லேலூயா. கவனம். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். நான் செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனிக்கிறாரு. அதுக்கு ஏற்றவதான் என் வாயில் வார்த்தையை போடுவார். ஆமென். ஸோ தேவ சித்தம் செய்வதற்கு, நம்ம வாழ்க்கை நிறைவேறதுக்கு லெகுவாக உட்காந்துட்டு காலுக்கு மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்தா தேவ சித்தம் நிறைவேறாது. அந்த தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் அதிகமாக கடினமாக உழைக்க வேண்டும். இது இப்போ நேரம் இல்லை, அடுத்த வாரத்தில் நான் இதிலிருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தேவ சித்தம் நிறைவேறதுக்கு பவுல் எப்படி உழைத்தார், இயேசு எப்படி உழைத்தார். கெத்செமனே தோட்டத்தில் போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் சொல்லுங்க? இரத்த வேர்வை சிந்தி, சொல்லுங்க, இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினா. இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினா. பிதாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அல்லேலூயா. புரியுதா என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். என் சித்தம் அல்ல,
தேவ சித்தம்னா சும்மா வந்து நிறைவேறாது, அது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. தேவ சித்தம் அப்படின்னா அப்படி போகிற போக்கில் எல்லாமே அசால்ட்டாக நினைக்காதீங்க. அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறதுக்கு ஒர்க் வெரி ஹார்ட், day and night, looking at the will of God, asking God to fulfill the will of God in your own life. உங்கள் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு கடினமாக பிரயாசப்படுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நான் சொன்னல, நீங்க ஒரு ஆள், ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் உங்க குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தையே கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்துக்கு ஆளுகை செய்கிற ஆவியானவர் உங்ககிட்ட தான் இருக்கிறாரு. ஒரு தாய் தகப்பன் கண்ணும் கருத்துமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். பிள்ளைகள் நிலைநிறுத்தப்பட ஜெபிக்கணும். நீங்க கூப்பிட்ட உடனே எதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்றோம்? எதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்றோம்? அல்லேலூயா. உங்களை சரியா வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களுக்கு ஆலோசனையா அல்லது என்ன காரியமானாலும் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த காரியத்தை செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. சிந்தாமல் செதறாமல் கர்த்தருக்குள்ள கட்டும் சிட்டுமா அப்படியே நீங்கள் வளர்ந்து போகணும். சத்துரு வந்து டைவர்ட் பண்ணுவான் அங்கே இங்கேயும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் புத்தியை கெடுத்துருவான், யோசனையை வேற மாதிரி திருப்பிடுவான். வலது பக்கம் இடது பக்கம் அசையக்கூடாது. இறுதி வரை அதில் நிற்பாயானால் உன்னை கொண்டு தன் சித்தத்தை அவன் நிறைவேற்றி கொண்டே இருப்பான். அதற்கு நீ கடுமையாக உழைக்க வேண்டும். யூ நீட் டு ஒர்க் வெரி வெரி ஹார்ட். கெத்சமனே தோட்டத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து போராடினார், இரத்த வேர்வை சிந்தி, பிதாவே உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று. he cried and prayed and shed the blood. It was gushing out from his body. இரத்த துளிகளாக வேர்வை துளிகள் வந்து வெளியே விழுந்தது. எதுக்கு தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யணுங்கிறதுக்காக. நம்ம சுயசித்த ஈஸியாக, நம்ம எப்போவுமே நம்ம மைண்ட் ஈஸியான வழியை தேடாதீங்க. கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு என்ன பண்ணா கடினமாக உள்ள ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், உனக்கு தைரியம் கொடுப்பார், உன் கையில் வருமானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீ விரும்புகிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. டக்குனு எழுப்பி நில்லுங்க.